ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் தூதுவராக செல்ல போறார் அஜித் தோவால். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு பேச்சுவார்த்தைக்காக இந்தியா தலையிட்டு பேச வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புதின் சில நாட்களுக்கு முன்பாக வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிலையில இந்தியா சார்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யாவிற்கு அஜித் தோவல் செல்ல போவதாக தகவல் வெளியாகிருக்கு. ரஷ்யாவுடன் முதல் பேச்சுவார்த்தை நடத்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்த வாரம் மாஸ்கோ செல்ல போறார்னு தகவல் வெளியாகிருக்கு. இந்த பயணத்தின் போது ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. சமீபத்தில் பிரதமர் மோடி ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் சென்று இரு நாடு அதிபர்களையும் சந்தித்த சூழல்ல தற்போது அஜித் தோவல் பயணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஊடகங்கள் தெரிவிக்குது. அக்டோபர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் ரஷ்யா செல்ல இருப்பதாகவும் இந்த பயணத்தின் போது ரஷ்ய அதிபர் புதினை அஜித் தோவல் சந்தித்து பேசுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போது ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் மற்றும் அமைதிக்கான வழிமுறைகள் குறித்தும் பேசப்படும்னு கூறப்படுது. இது மட்டும் இல்லாம அஜித் தோவலின் இந்த பயணத்தின் போது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டத்திலும் பங்கேற்பார்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்திற்கு இடையே சீனா மற்றும் ரஷ்ய நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடனும் அஜித் தோவல் ஆலோசனை நடத்த உள்ளார். பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஈரான், எகிப்து மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கு. பிரதமர் மோடி தனது இரு நாடுகளின் பயணத்தின் முடிவிலையும் பேச்சுவார்த்தையின் மூலமாவே போற முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னும், தனிப்பட்ட முறையில ரஷ்யாவுடன் அமைதி பேச்சு இருவருக்கும் சமாதான தூதுவரா செயல்பட தயாராகி இருந்து உதவ தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறாரு. சமீபத்துல உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தை தயார்னு அறிவிச்ச ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாரு. நேட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்தது. இந்த நிலையில தான் அஜித் தோவலின் ரஷ்ய பயணம் உலக அளவில் பேசப்படுது. உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆயுத உதவி, நிதி உதவி அளிச்சுட்டு வர்றதுனால ரஷ்யாவை மிக கடுமையா உக்ரைன் எதிர்த்தாக்குதல் நடத்திட்டு வருது. அதனால ரஷ்யாவுக்கு உக்ரைனை சமாளிப்பது பெரும் சவாலாகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்படியான எதிர்த்தாக்குதலை சற்று எதிர்பார்க்காத ரஷ்யா திணறிட்டே வருதுன்னு சொல்லலாம். உக்ரைனை எளிதில் கைப்பற்றி விடலான்னு ரஷ்யாவின் எண்ணத்துல இப்ப மண்ணு விழுந்துருச்சு. இனியும் மன்றாடுவது முடியாதுன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைக்கு தயாரா இப்ப இறங்கி வந்திருக்கிறாங்க. இந்தியா சார்பில் பேச்சுவார்த்தைக்கு செல்லும் தோவல் முயற்சியால் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் உலக அளவில் இந்தியாவின் மதிப்பு கூடும். அதே சமயத்துல இரு நாடுகளுக்கும் அமைதியா மீளும் என்பதே நிதர்சனமான உண்மை.